ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரிய பார்த்தாலே பயந்துடுறோம்ல. நான் ட்ரிக்னாமெண்ட்ரி ஒண்ணுமே கிடையாதுங்க, இருக்கிறதுல ஈஸியான சாப்டர். சரி, ட்ரிக்னாமெண்ட்ரி டேபிள்ஸ் எப்படி நம்ம கத்துக்கிறது? எல்லாருமே மக்கப் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க மக்கப்பே பண்ண தேவையில்லைங்க. நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். அந்த மெத்தட்ல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு இன்னைக்கு நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஃபியூச்சர்ல யூஜி படிச்சாலும் சரி, பிஜி படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, மெடிசன் எடுத்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் வருங்க. அந்த பேப்பர் உள்ள கூட வரும் ட்ரிக்னாமெட்ரியோட ரேஷியோ, ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈஸியா கத்துக்கலாம். வேற எந்த குரூப் எடுத்தாலும் நம்ம ஈஸியா போடலாம். வாங்க டேபிள்ஸ்ல என்னென்ன வரும்ன்றத முதல்ல பார்க்க போறோமா? வாங்க பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்களேன், நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி டேபிள்னாலே ஆங்கிள் ரேஷியோன்னு கொடுத்துருவாங்க. ட்ரிக்னாமெட்ரியில இருக்கிறது 6 ரேஷியோ தாங்க. 6 ரேஷியோ என்னென்னு பார்ப்போமா? அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சைன் தீட்டான்றத ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் காஸ் தீட்டான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து டான் தீட்டாவும், அதுக்கு அடுத்து கொசிகன் தீட்டா அண்ட் தென் சீக்கன் தீட்டா, ஃபைனலா இருக்கக்கூடியது உங்களுக்கு காட் தீட்டான்னு சொல்லுவாங்க. இந்த 6 ரேஷியோஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுல டேபிள் ஆஃப் காலம்ல வரக்கூடிய எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கும்னா, இப்ப போடக்கூடிய டேபிள்ல நீங்க ஃபிங்கர் டிப்ல கொண்டு வந்துருவீங்க. மற்றவங்களுக்கும் போய் இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா வேற லெவலுக்கு நம்ம போயிடலாம். சரி வாங்க, அதுல என்னென்ன ஆங்கிள்ஸ், அதாவது என்னென்ன டிகிரிஸ் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவோம்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் தென் 90 டிகிரி சொல்லுவாங்க. சரி, சைன் 0 டிகிரியோட வேல்யூ சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, சைன் 0 டிகிரின்னு ஆரம்பிக்கிறதுனால 0ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். 0 என்னன்னு ஆரம்பிக்குது? 0 சர்க்கிள் ஆரம்பிக்க போகுது. அதனால சைன் 0 டிகிரியோட வேல்யூ 0. தென் சைன் 30 டிகிரி, சைன் 30 டிகிரிய நம்ம எப்படிங்க சொல்லலாம்னா, இவங்க ஒரு சர்க்கிள கால்வாசி எடுக்க போறோம். சர்க்கிள்ல இருந்து கால்வாசி எடுக்கிறோம். அதாவது ஒரு சர்க்கிள் ஃபுல்லா இருக்குன்னா அதுல 4ல ஒரு பங்கு தான் கால்வாசின்னு சொல்லுவாங்க. 1 2 3 4. அது எப்படி போடலாம்? நம்ம மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்ல 1/4 ஒரு சர்க்கிள 4ஆல டிவைட் பண்ணி போடுறதா இது மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜா போறோம். அப்ப 1/4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது 45 டிகிரி. 45 டிகிரினா எப்படி தெரியுமா போடலாம்? ஒரு சர்க்கிள 2ஆ பங்கிடும். 2ஆ பங்குன்றத எப்படி நம்ம எழுதுவோம் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜா? 1/2ன்னு எழுதுவோமா? அததான் இங்க 1/2ன்னு எழுதுவோம். சரி, அடுத்தது ஒரு சர்க்கிள 3ஆ பங்கிட போறோம். ஒரு சர்க்கிள 3ஆ பங்கிட்டா என்னென்ன வரும்? இந்த 3 ஷேடும் நமக்கு வரும். அப்படின்னா என்ன நமக்கு கணக்கு வரப்போகுது? 3/4ன்னு போடுவோமா? அதுதான் இங்க 3/4ன்னு போட போறோம். கடைசியா சர்க்கிளோட வேல்யூ முடிஞ்சு போச்சு. சர்க்கிள் 0 கடந்து என்ன வரும்? 1. இப்போ உங்களுக்கு பாருங்க, 0, கால், அரை, முக்கால், 1. ஃபர்ஸ்ட் லைன்ல வரக்கூடிய வேல்யூஸை ஈஸியா பார்த்துடும். இதுல இருக்க ஈஸியான மெத்தட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. வர எல்லாத்துக்குமே நம்ம ரூட்டு போட போறோம். 0க்கு ரூட்டு போட்டா ரூட்டு தான், அதனால நம்ம அது போடணும்னு அவசியம் இல்லை. 1/4க்கு ரூட்டு போட போறோம். என்ன வேல்யூ வருதுன்னு எழுத போறோம். 1/2க்கு ரூட்டு போட போறோம். என்ன வருதுன்னு போட போறோம். 3/4க்கு ரூட்டு போட போறோம். என்ன வருதுன்னு எழுத போறோம். 1க்கு ரூட்டு போட போறோம். என்ன வருதுன்னு எழுத போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. 1/4 இதை நம்ம எப்படி எழுதலாம் ரூட்ல இருக்கும் போதுன்னா, 1/4 ரூட்டுன்னு வந்ததுன்னா 1/4 ரூட் ஸ்கொயர் ரூட் என்ன? 2 ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 2 வருங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் பெருசா இருக்காது. 1/2. செகண்ட் ஒன் 1/2. இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 1க்கு ரூட் எடுத்தா 1, கீழே ரூட் 2க்கு சம்திங் பாயிண்ட்ல வேல்யூ போட்டு போலாம். நமக்கு அவ்வளவு டீப்பரா தேவையில்ல, சிம்பிளா இருந்தா போதும். 1/2. அடுத்து 3வது விஷயம் பாருங்க, ரூட் 3/4 எப்படி கொடுத்துருக்காங்க? மேல ரூட் 3க்கு எடுத்தா பாயிண்ட்ல வரும், அது நமக்கு தேவையில்ல. ரூட் 3/4க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 2. ரூட் 3/2. 1க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 1. இதை முடிஞ்சிருச்சுங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனை எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு போட்டு போயிடலாம். 0, கால், அரை, முக்கால், 1. அதுக்கு ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்து முடிச்ச உடனே வேல்யூ சொல்யூஷன். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளிஃபை பண்ணி போறோம். சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எல்லாம் சின்ன வயசுல கத்துக்கிட்டாச்சு. அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி போறோம். ஃபர்ஸ்ட் லைனை முடிச்சாச்சு. இப்ப செகண்ட் லைனுக்கு போவோமா? செகண்ட் ஒன்று இருந்தது, ஒண்ணுமே கிடையாதுங்க. சைன் 90 டிகிரியோட வேல்யூ தான் காஸ் 0 டிகிரியோட வேல்யூ. அதோடைய ஆப்போசிட் அப்படியே தூக்கி போட போறாங்க. அதே மாதிரி இங்க என்ன வரப்போகுது? ரூட் 3/2. அடுத்து என்ன வரப்போகுது? 1/2. அதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது? 1/2 அண்ட் தென் 0.
முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் 2 நம்ம ஈஸியா கத்து விட்டோமா? ஒண்ணுமே இல்ல. தேர்டு, அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க tan θ வேல்யூ தாங்க தெரிய மாட்டேங்குது. tan θ வேல்யூ நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஆனா tan θ வேல்யூ தான் இருக்கிறது ஈஸி. நான் சின்ன சின்ன விஷயத்த சொல்றேன், அது ஃபார்முலாவா நினைக்காதீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் நினைக்கிறேன். அடுத்து tan θ ஆரம்பிக்க போறோம். tan θ is equal to sin θ divided by cos θ. அவ்வளவுதானுங்களா? tan θ கண்டுபிடிக்கிறோம்னா சைனையும் காசையும் டிவைட் பண்ணா இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு லைன் நம்ம ஈஸியா போட்டுற போறோம். சரி, ஓகே. tan θ is equal to tan 0 டிகிரி கண்டுபிடிக்கிறோம்னா என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒன்னு tan 0 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரணும்? sin 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 0. cos 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. 0 divided by 1. anything 0 divided by anything is equal to, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 0 divided by anything is equal to 0. இதெல்லாம் நோட்டபிளான ஒரு விஷயம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படும். அப்ப என்ன வரப்போகுது? இங்க 0. நம்மளுக்கு வேல்யூ 0 தெரிஞ்சு போச்சா? அதுக்கு அடுத்தது tan 30 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். tan 30 டிகிரியோட வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்றத பொறுமையா பார்ப்போமா? tan 30 டிகிரி என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 1/2 sin 30 டிகிரி வந்து 1/2 டிவைடட் பை cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2 போட போறோமா? இது என்ன மெத்தட்ல இருக்கு? 1/2 இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 2/√3. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 1/√3. ஆன்சர் பாருங்க, 1/√3. இது உங்களுக்கு புரியுதா? இருக்கிறதுல ஈஸியான மெத்தட்ல முடிஞ்சு போச்சா? அதுக்கு அடுத்து tan 45 டிகிரி. tan 45 degree equal to 1/√2 divided by 1/√2. இது ஃபுல்லாவே கேன்சல் ஆகுமா? ஆன்சர் என்ன வரும்? 1. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது tan 60 டிகிரி. tan 60 டிகிரியோட வேல்யூவை பார்க்க போறோம். sin 60 டிகிரி என்ன? √3/2 divided by 1/2. அப்போ √3/2 into 2/1 போடுவோமா? அப்ப என்ன கேன்சல் ஆகுது? மீதி கிடைக்குது √3. ஓகே, ஃபைனலா tan 90 டிகிரியோட வேல்யூ நம்ம போட போறோம். tan 90 is equal to 90 டிகிரி equal to 1/0. இன்னொன்னு, இப்ப இங்க ஒரு ரூலை படிச்சோம்ல, அதே மாதிரி anything divided by 0 x anything, இதை வந்து எது ஒண்ணா நம்ம சொல்லுவோம். anything divided by 0 equal to, அதுக்கான வேல்யூவை இன்னைக்கு வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அது நம்ம இன்ஃபினிட்டினோ சொல்லலாம், நாட் டிஃபைனோ சொல்லலாம், எது ஒண்ணா சொல்லலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ படி அதை நம்ம நாட் டிஃபைன் போட்டு வச்சிருக்கோம். நாட் டிஃபைன். அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? நாட் டிஃபைன். முடிஞ்சிச்சா? 3 ரேஷியோ கத்துக்கிட்டோம். ஈஸியான ஒரு மெத்தட்ல ரொம்ப அசால்ட்டா கத்துக்கிட்டோம். அடுத்தது இதெல்லாம் போட்டாச்சு. சைனுக்கு ஆப்போசிட் காசுன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி டேனுக்கு ஆப்போசிட்னு ஒரு ஆங்கிள் இருக்கணும்ல, அதேதான். tan θ ஆப்போசிட் சைட் பாத்தீங்கன்னா cot θ வரும். அப்ப அதை அப்படியே எடுத்து இங்க எழுதுவோமா? cot θ எப்படி எழுதுவோம்? அங்க லாஸ்ட் என்ன இருக்கு? நாட் டிஃபைன். அதுக்கு அடுத்தது √3 1/√3 ஃபைனலா 0. முடிச்சிட்டோமா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இன்னும் ஒரே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா டேபிளே முடிஞ்சு போச்சு. கண்டுபிடிக்கிற மெத்தட் தான். கொஸ்டின் பேப்பர் வருதோ இல்லையோ எல்லா எக்ஸாம்ல எழுத போறோம். டக்குன்னு போறோம், டக்குன்னு வைக்கிறோம், ஆன்சரை பாக்குறோம், போட்டு முடிச்சுட்டே போறோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஃபைனலா கொசிகன் தீட்டாவை பத்தி கண்டுபிடிக்கிறோம். கொசிகன் தீட்டானா என்னப்பா? இப்ப நான் இங்க ஒரு மெத்தட் உங்களுக்கு சொன்னேன். tan θ is equal to sin θ divided by cos θ. அதே மாதிரி கொசிகன் தீட்டாக்கு ஒரு ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்று இருக்கு. நல்லா பாருங்க. cosecant theta is equal to 1/sin theta. இந்த ஒரு ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கிட்டா ஈஸியா கிளியரா பார்த்துக்க போறோம். cosecant theta is equal to 1/sin theta. ரஃப் ஒர்க் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோமா? இப்ப 4 ஆங்கிள்ஸ் நம்ம போட்டுட்டோம். இன்னும் இருக்கிறது மீதி இருக்கிறது 2 ஆங்கிள்ஸ்.
ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சா அதோட ஆப்போசிட் கண்டிப்பா அதுவா தான் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, கொசிகன் டீட்டாக்கு இப்ப எனக்கு டான் டீட்டானா ஒண்ணு சொன்னீங்க, கொசிகன் டீட்டானா அதுக்கு என்னங்க ரூல் இருக்கு, என்னங்க ஃபார்முலா இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒண்ணுமே கிடையாது. கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு 1/sin டீட்டா. சரி, நான் எதுக்குங்க சைனை கேபிட்டல் எழுதாம எல்லாமே ஸ்மால் எழுதுறேன்னா, அது ஒண்ணுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா கேபிட்டல் இல்லைன்னா நிறைய இருக்கு, புக் எடுத்து பார்த்து சொல்லி கொடுக்கலாம். பட் நமக்கு அது இப்ப தேவையில்லை. நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள்ஸ் இது மட்டும்தான். அதனாலதான் எல்லா லெட்டர்ஸும் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். இது மேத்தமெட்டிக்கலோட மெயின் லாங்குவேஜ். இதை பத்தி தெரியாதவங்க எஸ் கேபிட்டலாகவும் சிஏ கேபிட்டலாகவும் டிஏ கேபிட்டலாகவும் போட்டு டைம் வேஸ்டும் பண்ணுவாங்க, நிறைய தெரியாமே இருக்கும். சரி, கொசிகன் தீட்டா 1/sin தீட்டான்னு சொல்லிட்டேன். 1/sin தீட்டானா ரெசிப்ரோக்கல் வேல்யூ, அவ்வளவுதான். கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/sin தீட்டா. இங்க என்ன வரும்? 0/1. இது நான் என்ன சொல்லியிருக்கேன்? 0/1 என்ன சொல்லியிருக்கேன்? கட் பண்றோம், தப்பு. கொசிகன் தீட்டா ஃபார்முலா உங்ககிட்ட சொல்லிட்டேன். கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/sin தீட்டா. தென் அடுத்து கொசிகன் நம்ம 0 டிகிரியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். கொசிகன் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/sin 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 0. சரி, 1/0னா ஒரு ரூல் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனிதிங் டிவைடட் பை 0. இன்னைக்கு ஒரு 2 புது விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கோம். 1/0 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கோம், 0 டிவைடட் பை எனிதிங் என்னன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு விஷயம். 0 டிவைடட் பை எனிதிங்னா 0, எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னே தெரியாது, நாட் டிஃபைன். அதுதான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1 டிவைடட் பை 0 என்ன பண்ண போறோம்? நாட் டிஃபைன் போட்டோமா? ஓகே. செகண்ட், அடுத்தது காஸ் கொசிகன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? கொசிகன் 30 டிகிரியோட வேல்யூவை என்ன பண்ண போறோம்? 1/sin 30 டிகிரி. 1/sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/1/2. இது வந்து எப்படி உங்களுக்கு டிவைடபிள் இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது எப்படி பண்ணலாம்? 1/1 டிவைடட் பை 1/2. இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா எப்படி வரும்? 1/1 into 2/1 that is equal to 2. இது புரியுதுங்களா? அந்த மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்க 2 வருதுங்களா? ஓகே. அடுத்தது அதே மாதிரி இந்த இதுக்கு போடுவோம். 1/√2க்கு போடுறோமா? Cosecant 45 degree is equal to sin 45 degree 1/1/√2. That is equal to 1/1 into √2/1 வருங்களா? அதோட ஆன்சர் என்னது? √2. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது கொசிகண்ட் 60 டிகிரியோட வேல்யூ. 60 டிகிரியோட வேல்யூ என்ன வரப்போகுது? அப்படியே ரெசிப்ரோக்கல் 1/√3/2 இருந்ததுன்னா இது எப்படி வரும்? 1/1 into 2/√3. that is equal to 2/√3. ஓகேவா? ஃபைனலா கொசிகண்ட் 90 டிகிரியோட வேல்யூ என்ன? கொசிகண்ட் 90 டிகிரியோட வேல்யூ 1/sin 90 டிகிரி வேல்யூ 1. 1/1 is equal to nothing but 1. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, இது முடிஞ்சு போச்சு. இந்த லைனை இன்னும் ஈஸியா பார்க்கலாம் தெரியுமா? இதை கம்பேர் பண்ணி இங்க பாருங்க, டக்குன்னு வந்துடும். இதோட ரெசிப்ரோக்கல் அப்படியே போட்டிருக்கோம். இது எதனால வந்ததுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபார்முலா. 1/2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 2. 1/√2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? √2. √3/2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 2/√3. 1 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சீக்கன் தீட்டாவை அப்படியே ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட் என்ன வரப்போகுது? சீக்கன் தீட்டா. அப்ப என்ன வரப்போகுது? 1 2/√3 √2 2. நீங்க என்ன பண்ண போறோம்? நாட் டிஃபைன். ஓகே. இப்ப எல்லாருக்குமே இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்ல அசால்ட்டா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் ஈஸியா கத்துக்கிட்டோம். சரி, ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ் ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப ஃபைனலா நான் சொல்லி கொடுத்தத ஒரு ரீகலெக்ட் மட்டும் பண்ணிப்போமா? ரீகலெக்ட் ஒண்ணுமே கிடையாது. ஸ்டார்டிங் எடுக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாக்குறோம். sin θ, cos θ, tan θ, cosecant θ, secant θ and cot θ. இதுதாங்க ஆர்டர். நீங்க மத்த இடத்துலலாம் பாப்பீங்க, ஆன்லைன்ல பாத்துருக்கலாம். ஐ மீன் மத்த புக்ஸ்ல வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா இதை வந்து ஈஸியா சைன் கிராஸும் போடுவாங்க, டேனை தூக்கி காட்டிங்க போடுவாங்க, கொசிகன் சீக்கன் இப்படி போட்டிருப்பாங்க. அதனால பல பேர் கன்ஃபியூஸ்ட் ஆவீங்க. அந்த மெத்தட மாதிரி இந்த மெத்தட்குள்ள வாங்க, சரிங்களா? இப்ப sin θ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரூல் என்னது?
ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம், 0, 1/4, அரை, 3/4, 1 இந்த சர்க்கிளை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்யூஷனை கிளியர் பண்ணி போடுறோம். காஸ் தீட்டா என்ன பண்ண போறோம், அதோட அப்படியே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி போடுறோம். அதுக்கு அடுத்து டான் தீட்டா உடைய ஃபார்முலா டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இங்க நம்ம சொல்யூஷனை போட்டு இது எல்லாமே சால்வ் பண்ணி இங்க போட்டோம். அதுக்கு அடுத்து டான் தீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் கொசிகன் தீட்டாவை டான் தீட்டாவுடைய அப்படியே ஆப்போசிட் வந்து காட் தீட்டாவை போட்டோம். காட் தீட்டா போட்டு முடிச்சாச்சு. தென் ஃபைனலா கொசிகன் தீட்டாவை எப்படி கண்டுபிடிச்சோம்னா கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/sin தீட்டா என்ற ரூலை வச்சு போட்டோம். 1/sin தீட்டாவை போட்டோம். அந்த மெத்தட்லயும் போடலாம். அப்படின்னா சைனோடைய ரெசிப்ரோக்கல் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இந்த நாட் டிஃபைன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் இஷ்யூவா இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக தான் சொன்னேன். பட் நாட் டிஃபைன் ரெசிப்ரோக்கல் இங்க 1 இருக்கும், அதை வச்சு போட்டாலே எல்லா ஆன்சரும் கரெக்டா வரப்போகுது. சீக்கன் தீட்டா அப்படியே ஆப்போசிட் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா ட்ரிக்னாமெட்ரியோட டேபிள்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்குன்றது. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. நீங்க எல்லாருமே கத்துக்கங்க. கத்துக்கின மெத்தடை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ட்ரிக்னாமெட்ரி லைஃப்ல ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நல்லா பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.